ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிடோனி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப விசேஷமான பிடிச்ச நெய்வேத்தியம் தாங்க. திருப்பாகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுக்க 1 கப் கடலை மாவு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கட்டிகள் எல்லாமே நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டே வாங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்கிற 1 கப் பாலை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது ரெண்டுமே நல்லா ஆட் பண்ணி கலக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இன்னொரு கப் பாலையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், சுகர், பால், மாவு இது எல்லாமே வந்துட்டு நல்லாவே மிங்கிள் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அதில் கட்டி மட்டும் இல்லாமல் பார்த்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திக்கான பதம் ஆகிடும். தண்ணியாக இருக்கிறது திக்காகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதுவும் நம்ம கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அல்வா பதம் மாதிரி வரும். எல்லாம் மிங்கிள் ஆனதுக்கப்புறமா இன்னும் மீதி இருக்கிற கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா அல்வா பதம் மாதிரி வரும். ஸோ அந்த அல்வா பதம் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம முருகனுக்கு பிடிச்சமான நெய்வேத்தியம் நம்ம கையாலேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்.